ஏதாவது பிரச்சனையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே பிரச்சனையாக போகுதுயா. தில்ல பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நாம இப்படியே சாப்பிடாம உக்காந்துட்டு இருந்தா ஆளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல சாப்பிடுவோம். வெர்ஜினிட்டி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நாம விருந்து வைப்போம். இன்னும் அரை மணி நேரம் தான், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்துடும். அப்புறம் இருக்குங்க எல்லாருக்கும். அண்ணா, எறால் தொக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா காரமா உரப்பா சூப்பரா இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்னு. ரொம்ப தேங்க்ஸ்னு. இவன் ஒருத்தன் அந்த பக்கம் என்ன வச்சிருக்கானே தெரியல. டக்கு டக்குன்னு அந்த பக்கமே மூஞ்ச திருப்பிக்கிறான். சத்யா, சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த நாளை என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாராலையும் இந்த நாள் மறக்க முடியாத நாளா மாறப்போகுது. என்ன சொல்ற? நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த விருந்து சாப்பிட்டு அசந்து போக போறீங்களே, அததான் சொன்னேன். அதுவா? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்னங்க, எறால் தொக்கு வச்சு சாப்பிடுங்க. என் பெரியண்ண அது கையாலே பண்ணிருக்கு. என்னங்க பாக்குறீங்க? எனக்கு எறால் தொக்குனா ரொம்ப பிடிக்குங்க. அது கூடவே வஞ்சர மீன் குழம்புனா சொல்ல வார்த்தையே இல்ல. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் பாட்டுக்கு சாப்பிட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பேன். சாப்பிடு சாப்பிடு. நீ சந்தோஷமா சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதுதான். இதுக்கப்புறம் ஒரு பருக்க சோறு கூட உன் தொண்டைக்குள்ள இறங்காது. நான்வெஜ்ல எறா தொக்கும் வஞ்சர மீன் குழம்புன்னா ஒரு புடிப்பா சார். நாங்க ரொம்ப வருஷமா ஒரு மாதிரி வாழ்ந்தும் வாழாம அப்படியும் இப்படியுமா. இதுக்கு மேல டீடைலா சொல்ல வேண்டியதில்லை சார். என்ன மாப்ள? மாப்ள ஏன் எந்திரிச்சிட்டீங்க? மாப்ள என்னாச்சு? என்னாச்சு மாப்ள? மாப்ள மாம்ஸ் நல்லங்க. மாப்ள உங்களதான். மாப்ள என்னாச்சு? ஏன் திடீர்னு எந்திரிச்சு வெளியே வந்துட்டீங்க? சாப்பாடு பிடிக்கலையா? மாப்ள உங்களதான் மாப்ள. என்னாச்சு உங்களுக்கு? எங்க மேல ஏதாவது வருத்தமா? தயவு செஞ்சு என்னை எதுவும் கேட்காதீங்க. மாப்ள இப்படி சொன்னா நாங்க என்ன நினைக்கிறது? ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாரும் உள்ள போங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். தயவு செஞ்சு உள்ள போங்க.